இதில் என்ன பெரிய பியூட்டின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டினுடைய ஒரு மிசைலோ, ஒரு நாட்டினுடைய ஒரு போர் விமானமோ எதிரி நாட்டுக்கு இல்லை நம்ம நாட்டுக்கு வந்து தாக்க வருதுன்னா, அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார் சிஸ்டம் நீங்கள் பாருங்கள், குறிப்பாக பாகிஸ்தான் வந்து சீனா கிட்டேருந்து வாங்கின ஒரு ரேடார் சிஸ்டமை, ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமை, மிசைல்களோ இல்லாட்டினா வந்து உளவு பார்க்கக்கூடிய ஒரு ஜெட்டோ இல்லை வந்து உளவு பார்க்கக்கூடிய போர் விமானமோ இல்லை ட்ரோனோ வந்தால் கண்டுபிடிக்கணும். ஆனால் 7ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு இன்னைக்கு காலையில் அதிகாலை 1:44 அளவில் ஷார்ப்பாக வந்து தாக்குதல் வந்து இந்தியா வந்து நடத்திருக்கு. ரஃபேல் விமானம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே நுழைஞ்சிட்டு மெயினான இடத்து வரைக்கும் உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்காங்க. ரஃபேல் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மிசைல் வந்து தாக்கிடுச்சு, 9 இடங்களை வந்து தாக்கியிருக்கு. பல பாகிஸ்தானியர்கள் அங்கே அடிபட்டு வெடிபட்ட இடங்கள்ல இருந்த பல பேர் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து 8 மினிட்ஸில் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியன் ஆர்மிக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம இந்தியாவினுடைய ரா அமைப்பு, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்குன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரா உளவு அமைப்பு எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். இஸ்ரேலோட தொடர்பு கொண்டு, அமெரிக்காவோட தொடர்பு கொண்டு, கிரீஸோட தொடர்பு கொண்டு, சீனாவோட தொடர்பு கொண்டு இப்போ ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு உண்டான காரணம், ஒரு அடி அடித்தாலும் திருப்பி பதில் கொடுக்குறதுக்கு யோசிக்கணும். இப்போ சீனா என்ன பதில் கொடுக்குறதுன்னு தெரில. எகைன்ஸ்டாக கொடுத்தா இந்தியாவை பகச்சிப்போம், பாசிட்டிவாக கொடுக்கலன்னா பாகிஸ்தானுக்கு எவ்வளோனா நம்ம சப்போர்ட்டாக நின்றுன்னு சொன்னோம். பாகிஸ்தான் ஒன்றும் நம்மளை திருப்பி கோச்சிட்டு அவன் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து ஒரு எத்திக்கலான ஒரு சில விஷயம் வந்து மேட்ச் ஆகாதுன்னு சொல்லி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ இதற்காகத்தான் வந்து இந்தியா அவ்வளோ நாள் எடுத்தது. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கிறார்கள். அது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைக்காலஜிக்கலாக நம்ம பிரதமர் ஐயா ஏகப்பட்ட இடங்களுக்கு செல்லும்போது பல நாடுகளோட மீடியாவோட அட்டென்ஷன் வந்து நம்ம பிரதமர் ஐயா மேலே தான் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவருடைய மூஸை வச்சு, சைக்காலஜிக்கல் மூஸை வச்சு கோவத்தில் இருக்கிறாரா, மன்னிச்சு விட்டுலான் இருக்கிறாரா, பழி வாங்குற எண்ணத்தில் இருக்கிறாரா, ஸோ அதை சில உடல் அசைவுகளை வைத்து கண்டுபிடிக்க முடியும். யூகேவை சேர்ந்த உளவு அமைப்பாளர்களை வைத்து மிகச்சிறந்த முறையில் பண்ணணும்னு நினச்சாங்க, கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப சைக்காலஜிக்கலாக ஒரு க்ளூவும் கொடுக்காம எப்போ தாக்குதல் நடத்த போகிறோன்றது தெரியாமல் 7ஆம் தேதி 1:44 அதிகாலை வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் ஆன்டி மெரிடியன் டைமில் இந்திய நேரப்படி வந்து தாக்குதலை மிக துல்லியமாக வந்து நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதை பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பாலோ, பாகிஸ்தானுடைய ஆர்மியினாலோ, எந்த படையினாலோ, ரேடார்னால கூட கண்டுபிடிக்க முடியல. இது இந்தியாவினுடைய ஒரு மாபெரும் வெற்றி என்றே கூறலாம்.